தமிழகத்தையே உலுக்கிய வெங்கல் வழக்கு சிபிசிஐடி போலீசார் கடந்த 20ஆம் தேதி ஆன்லைன் மூலமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். இந்த குற்றப்பத்திரிகையில் அதே பகுதியைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் குற்றப்பத்திரிகையில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தான் இன்று காலை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் மூன்று குற்றவாளிகளின் வழக்கறிஞர் மூலமாக ஒரு மனுவை தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் இந்த குற்றப்பத்திரிகை முன்னுக்கு முன்னாக இருப்பதால் இது நீதிமன்றம், அதாவது மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எங்களை முறையாக விசாரிக்கவில்லை, இதனால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது சற்று முன்னர் சிபிசிஐடி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவிலிருந்து சிபிசிஐடி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் 3 பேருமே பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் ஏற்கனவே இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கை 3 பேருமே, அதாவது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர்களும் பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இந்த வழக்கை பட்டியலினத்து பிரிவிலிருந்து ரத்து செய்துவிட்டு இந்த வழக்கை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீதும் இந்த 2 மனுக்கள் மீதும் தற்போது நீதிபதி பாஸ்வேர்டு செய்து ஒத்திவைத்துள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் 2 தரப்பு மனுக்களும் விசாரிக்கப்பட உள்ளது.